உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் ஏறக்குறைய 1/5 வழக்கமாக கடந்து செல்லும் கடல் வழி பாதையான ஹார்மூஸ் நீரிணையை போர் தாக்குதல் காரணமாக ஈரான் முடக்கியதை அடுத்து சர்வதேச அளவில் பெருமளவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஹார்மூஸ் நீரிணையை ஒரு பொருளாதார கருவியாகவும் புவிசார் அரசியல் அழுத்த புள்ளியாகவும் ஈரான் சரியாக பயன்படுத்தியது. இந்நிலையில் ஈரானில் ஹார்மூஸ் நீரிணையை எண்ணெய் கப்பல்கள் கடக்க இனி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் அரசு சுங்க கட்டணம் வசூலிக்க அந்நாட்டு நாடாளுமன்ற பாதுகாப்பு ஆணையம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. தற்போது வரை 2000 கப்பல்கள் ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் ஈரானோடு நட்புறவு மேற்கொண்ட நாடுகளின் கப்பல்களை ஈரான் அவ்வழியாக பயணிக்க அனுமதித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இனி சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான மார்ச் 31ஆம் தேதி அன்றே ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து அதிகரித்துள்ளதாகவும் ஈரான் தன்னுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டுள்ள நாடுகளைச் சேர்ந்த கப்பல்களை மட்டும் தேர்ந்தெடுத்து செல்ல அனுமதித்து வருவதோடு அவற்றிடம் பெரும் கட்டணங்களையும் வசூலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக மேலும் பல எண்ணெய் கப்பல்கள் கடந்து செல்ல இருக்கின்றன என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசியிருந்ததை பலர் விமர்சித்திருந்த நிலையில் தற்போது கப்பல்கள் கடந்து செல்வது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகை செய்துள்ளது. அரசியல் ரீதியிலான பல்வேறு கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உலக நாடுகளுக்கு தேவையான எரிபொருள் இவ்வழியாக கடந்து செல்வது நிலவி வரும் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு முடிவை கொண்டு வரும் என்றே நம்பப்படுகிறது.